நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியை பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் படிக்கின்ற ஒவ்வொரு மாணவ மாணவியருடைய நல்வாழ்விற்காகவும் எதிர்கால திட்டத்திற்காகவும் அவர்கள் தங்களுடைய கல்வியிலே இன்னும் அதிகமாக கவனம் செலுத்தி தங்கள் எதிர்கால வாழ்வினுடைய முழுமையான நிறைவை காண இத்திருப்பலியில் அவர்களுக்காக மன்றாடுவோம். பிரியமானவர்களே, இன்றைய நாளினுடைய இறைவாக்குகளின் பின்னணியில் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய அரவணைப்பின் கீழ் வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். அவர் நம்மை அழிப்பதற்காக அல்ல, மாறாக மகிழ்வோடு நாம் வாழ வேண்டும் என்பதற்காகவே இவ்வுலகில் படைத்தார். எனவே அந்த படைப்பினுடைய நோக்கம் நிறைவேறுகிறதா இல்லையா, நிறைவேற்றப்படுவதற்கான சூழலை நாம் உருவாக்குகிறோமா இல்லையா என்பதை சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறது. எனவே நாம் இன்றைய நாளில் கடவுளுடைய அழைப்பை பெறுகின்றோம். அவர் நம்மை படைத்ததற்கான நோக்கமே நாம் மகிழ்ந்திருக்க வேண்டும், அவரோடு இணைந்திருக்க வேண்டும், அவருக்குரியவற்றை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான். இது நம்முடைய வாழ்வில் இல்லை என்றால் அதற்காக மனமுருந்தி இத்திருப்பலியில் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உண்மையின் ஒளியை காட்டுகின்றே. கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்று ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 38, இறை திருவசனங்கள் 1 முதல் 8 மற்றும் 21, 22. அந்நாட்களில் எசேக்கியா நோய்வாய்ப்பட்டு சாகும் நிலையில் இருந்தார். ஆமோச்சின் மகனான எசேயா இறைவாக்கினர் அவரை காண வந்து அவரை நோக்கி, ஆண்டவர் கூறுவது இதுவே, நீர் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில் நீர் சாகப்போகிறீர், பிழைக்க மாட்டீர் என்றார். எசேக்கியா சுவர்புறம் தம் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரிடம் மன்றாடி, ஆண்டவரே, நான் திருமுன் உண்மை வழியில் மாசற்ற மனத்துடன் நடந்து வந்ததையும் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைத்தருளும் என்று கூறி கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுதார். அப்போது ஆண்டவரின் வாக்கு எசேயாவுக்கு அருளப்பட்டது. நீ எசேக்கியாவிடம் சென்று கூற வேண்டியது, உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன். உன்னையும் இந்த நகரையும் அசீரிய மன்னன் கையினின்று விடுவிப்பேன். இந்த நகரை பாதுகாப்பேன். எசேக்கியா நலமடைய ஓர் அத்திப்பழ அடையை கொண்டு வந்து பிளவையின் மேல் வைத்து கட்டுங்கள் என்று எசாயா பதில் கூறியிருந்தார். ஏனெனில் ஆண்டவரின் இல்லத்திற்கு என்னால் போக முடியும் என்பதற்கு எனக்கு அடையாளம் யாது என்று எசேக்கியா அரசர் கேட்டிருந்தார். தாம் கூறிய இந்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்பதற்கு அவர் உமக்களிக்கும் அடையாளம், இதோ சாயும் கதிரவனின் நிழல் ஆகாசின் கதிரவ கடிகையில் 10 பாத அளவு பின்னிடச் செய்வேன். அவ்வாறே சாயும் கதிரவனின் நிழல் கடிகையில் 10 பாத அளவு பின்னிட்டது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். என்னை விட்டு அகற்ற
எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 12 இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 8 முடிய. அன்று ஓர் ஓய்வு நாள். இயேசு வயல்வழியே சென்று கொண்டிருந்தார். பசியாயிருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினர். பரிசேயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம் சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள். அவரோ அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததில்லையா? இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா? மேலும் ஓய்வு நாட்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா? ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள். ஆம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கண்ணீரை கண்டேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை இன்றைய நாளினுடைய இறை சிந்தனையாக நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வதற்கு அன்பான அழைப்பினை கடவுள் இன்றைய நாளில் கொடுக்கின்றார். கண்ணீரை கண்டேன் என்பதுதான் இன்றைய நாளினுடைய இறை சிந்தனையாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். வழக்கமாகவே கண்ணீர் என்பது இரு வகையிலே பார்க்கப்படுகிறது. ஒன்று, நாம் சோகமாகவோ அல்லது துயரத்தில் இருக்கிற பொழுதோ அல்லது துக்கம் நம்மை ஆட்கொள்ளுகிற பொழுதோ நாம் கண்ணீர் வடிக்கின்றோம். அது சோகத்தின் கண்ணீர் என்று நாம் பறைசாற்றுகின்றோம். இன்னொன்று, நாம் மகிழ்ச்சி மேலிட்டவராக அல்லது மகிழ்ச்சி எனக்கு நிறைய கிடைத்திருக்கிறது அல்லது நான் பூரிப்பில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது நாம் கண்ணீர் வடிக்கிறோம். அதை ஆனந்த கண்ணீர் என்று சொல்லுகிறோம். ஆக அங்கலாய்ப்பின் கண்ணீருக்கும் ஆனந்தத்தின் கண்ணீருக்கும் நிறைய வித்தியாசங்களை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த இரண்டு கண்ணீருக்கும் இருக்கின்ற அடித்தளங்களை சிந்திக்கிற பொழுது நாம் துயரத்தின் மத்தியில ஒரு வகையான கண்ணீரை நாம் வடிக்கின்ற பொழுது அது முழுமையான சோகத்தின் பார்வைக்கான ஒரு அடையாள கூறாக அமைந்து விடுகிறது. ஆனால் அதே நேரத்தில் பூரிப்போ மகிழ்ச்சியோ சந்தோஷமோ அல்லது நான் நினைத்தது கிடைத்து விட்டதோ என்ற ஒரு மனநிறைவு எனக்கு வருகிற பொழுது நான் என்னை அறியாமலே ஒரு கண்ணீரை வடிக்கிறேன். அது ஆனந்தத்தின் கண்ணீர் என்று நாம் அடையாள கூறாக சொல்லுகிறோம். ஆக இந்த இரண்டிற்கும் இடையிலே நிறைய கண்ணீரை நாம் பார்க்கிறோம். நீலி கண்ணீர் என்று சொல்வார்கள். நீலி கண்ணீர் என்றால் கேட்டது கிடைக்க வேண்டும் என்று அடம் பிடிக்கிற ஒரு கண்ணீர். சின்ன பிள்ளையா இருக்கும், அந்த பிள்ளைய நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுக்கலன்னா அதை அடம் பிடிச்சி உருண்டு பிறண்டு என்ன செய்யும், எப்படியாவது அதை வாங்கிடும். சில நேரங்களில் பொய் கண்ணீர் என்று சொல்வார்கள். பொய் கண்ணீர் என்று சொன்னால் அடிக்கவும் மாட்டோம், திட்டவும் மாட்டோம், அழும், ஆனால் கண்ணீர் மட்டும் வராது. ஆனால் அழுகிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அன்புக்குரியவர்களை, இப்படி நிறைய கண்ணீர்களை நாம் வாழ்க்கையில் பார்க்கிறோம். ஆனால் இன்றைய நாளில் கடவுள் நமது கண்ணீரை காண்கிறார் என்கிற ஆழமான சிந்தனையை நாம் நமது வாழ்க்கையில இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இயேசு கண்ணீர் வடித்தாரா? நிச்சயம் கண்ணீர் வடித்தார். யோவான் நற்செய்தியில் 11ஆம் அதிகாரம் 35வது இறை வார்த்தையில் நாம் பார்க்கிறோம், லாசருடைய இறப்பின் பொழுது
தனது நண்பரான அந்த லாசரின் இறப்பினை ஏற்றுக்கொள்ள முடியாதவராக அழுது கண்ணீர் வடிக்கின்ற ஒருவராகவே ஆண்டவர் இயேசுவை பார்க்கிறோம். அதன் பின்பாக எருசலேம் ஆலயத்தினுடைய அழிவினை அவர் சிந்திக்கிற பொழுது, எதிர்நோக்கி காத்திருக்கிற அந்த அழிவினுடைய குரல் இவருடைய செவிகளுக்கு எட்டுகிற பொழுது, அன்புக்குரியவர்களே, இயேசு எருசலேமை பார்த்து கண்ணீர் வடித்தார் என்று விவிலியம் சொல்லுகிறது. அப்படி என்றால் அழுதவருக்கு மட்டும்தான் அழுகின்றவர்களுடைய கண்ணீர் தெரியும். அன்புக்குரியவர்களே, எனவேதான் சொல்வார்கள், கஷ்டம்னா கஷ்டப்பட்டவனுக்கு தான் கஷ்டம் என்னன்னு தெரியும், துன்பத்தை அனுபவிச்சவனுக்கு தான் துன்பம் என்னன்னு தெரியும் என்று சொல்வது போல, இன்று ஆண்டவர் இயேசு முதல் வாசகத்திலே நாம் பார்ப்பது போல எசேக்கியா மன்னனுடைய அந்த அழுகையை, அந்த கண்ணீரை துடைத்தவராக தந்தையாம் இறைவன் காணப்படுகின்றார். இல்லை, நற்செய்தியிலே இயேசு ஆண்டவர் தன்னோடு வந்த மக்கள் பசியிலே துன்புறுகிற பொழுது பசியும் ஒரு வகையான கண்ணீர் தான். அன்றைய நாளிலே மக்கள் கண்ணீர் வடித்திருப்பார்கள். இவ்வளவு பசி கொடுமையில் இருக்கிறோம், இங்கு வந்து பரிசேயர் சதுசேயெல்லாம் சட்டங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்களே என்று மனக்கண்ணீர் வடித்தவராகவே அங்கே அவர்கள் இருந்ததால், ஓய்வு நாள் என்பதை கூட பார்க்காமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அர்ப்பண அப்பங்களை உண்ண கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அவர்களுடைய மனக்கண்ணீரை நீக்கியவராகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கின்றார். எனவேதான் ஓய்வு நாள் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே பறைசாற்றுகிறார். எந்த ஒரு மனிதனும் ஆலயத்திற்கு வருகிற பொழுது அழுகையோடு மீண்டும் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று கடவுள் நினைக்கவில்லை. எந்த ஒரு மனிதனும் கண்ணீர் வடித்து தன்னிடத்தில் ஜெபிக்கிற பொழுது அவன் கண்ணீரோடையே வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று இறைவன் விரும்புவதில்லை. மாறாக அவன் கண்ணீரெல்லாம் துடைக்கப்பட வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய முழுமையான ஆசீர்வாதமாக இருக்கிறது. எனவேதான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம், எசேக்கியா தன்னுடைய வாழ்நாளில் எண்ணற்ற காரியங்களை அவர் பாவ செயலாக அல்லது குற்ற பின்னணியிலே உணர்கிற பொழுது முகம் குப்புற, அதாவது கடவுளை நோக்கி முகத்தை திருப்பி கொண்டு கண்ணீர் வடித்து ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த கண்ணீரை காண்கிற கடவுள் அவருக்கு தன் வாழ்நாளை இன்னும் அதிகமாக கொடுத்து அவருக்கான ஆசீர்வாதத்தை உறுதிப்படுத்துகிறார் என்றால், அன்புக்குரியவர்களை, நாம் மற்ற மனிதர்களிடத்தில் கண்ணீர் வடிக்கிறோம். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் டிவியை பார்த்துட்டு கண்ணீர் வடிக்கின்றோம். இப்படி பண்ணிவிட்டானே படுபாவி பையன் அப்படின்னு நாடகத்தை பார்த்துக்கிட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறோம். வீட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்கும், குடும்பத்தில் அவ்வளோ பிரச்சனை இருக்கும், தனிப்பட்ட வாழ்வில் அவ்வளோ சங்கடங்கள் இருக்கும். அதை பற்றியெல்லாம் சிந்திக்காமல் எங்கோ எவனோ எடுக்கின்ற ஒரு நாடகத்தை பார்த்து, தொலைக்காட்சி தொடரை பார்த்து அல்லது திரைப்படத்தை பார்த்து அழுகின்ற ஒரு ஊன கூட்டமாகவே இன்று நாம் பல நேரங்களில் இருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அடுத்தவரின் கண்ணீருக்கு நாம் சொந்தமாகி விடுகிறோம். அடுத்தவரின் கண்ணீருக்கு நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறோம், காரணமாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள அழைப்பது தான் இயேசுவினுடைய வார்த்தையாக இருக்கிறது. பரிசேயர் சதுசேயர் மறைநூல் அறிஞர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? சட்டங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்களா? இல்லை அன்புக்குரியவர்களே, அவர்கள் அத்தனை பேரும் அடுத்தவரின் கண்ணீருக்கு காரணமாக இருந்தார்கள். ஆலயத்தில் நுழையாதீர்கள், இதை இன்று செய்யாதீர்கள், அதை அன்று செய்யாதீர்கள், இப்படியாக சட்டம் சொல்லுகிறது என்று மக்களை அடக்கி ஒடுக்கி கண்ணீர் வடிக்கிற நிலைக்கு, அழ வைக்கின்ற நிலைக்கு அவர்கள் மாறினார்கள். அதைத்தான் இயேசு கண்டனம் செய்கின்றார். ஓய்வு நாளிலே செய்யக்கூடாது என்று சொல்லுகிற பொழுது அது ஒரு வகையான அடிமைத்தனத்தினுடைய உச்சம். மக்களை அங்கே பிழிகிறார்கள். அப்பொழுதுதான் இயேசு சொல்லுகிறார், கோவிலை விட பெரியவர் இங்கே ஒருவர் இருக்கிறார். ஆக அன்புக்குரியவர்களே, நாம் எல்லாரும் கொரிந்தியர் எழுதிய முதல் திருமுகத்தில் 3ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தையில் பார்ப்பது போல, தூய ஆவியார் தங்கும் ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாதா? ஆக நாம் ஒவ்வொருவரும் நடமாடும் ஆலயங்களாக, ஆண்டவர் இயேசுவை சுமக்கும் ஆலயங்களாக, அவருடைய பிரசன்னத்தை சுமந்து நிற்கிற ஆலயங்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், அந்த ஆலயங்களாக நாம் வாழுகிற பொழுது அடுத்தவரின் கண்ணீருக்கு நாம் சொந்தமாக வேண்டாம். நாம் வழக்கத்தில் பார்ப்போம் அல்லவா, என் கண்ணீர் உன்னை சும்மா விடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல நாம் பார்த்தோம் என்றால், நான் வடிக்கும் கண்ணீருக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்பாங்க. பல நேரங்களில் பிரியமானவர்களை, நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ பிறருடைய கண்ணீருக்கு, அழுகைக்கு, அவர்களுடைய அழிவான வாழ்வுக்கு நாம் என்ன செய்து விடுகிறோம், காரணமாகி விடுகிறோம். ஆனால் இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், நான் உன் கண்ணீரை காண்கிறேன், அடுத்தவரின் கண்ணீருக்கு நீர் காரணமாக இருந்து விடாதே என்பதுதான். ஆக எசேயா இறைவாக்கினரை முதல் வாசகத்தில் அனுப்புகிற கடவுள் எசேக்கியா இடத்துல சொல்வது அதுதான், கவலைப்படாதே, கடவுள் உன்னை பார்த்து கொள்வார். நாம் பாட்டெல்லாம் பாடுவோம், காண்கிறவராக காக்கின்றவராக இருக்கிறார் என்று பாட்டெல்லாம் பாடுவோம். ஆனால் கடைசி வரை யாரிடத்தில் வந்து கண்ணீர் வடிக்க மாட்டோம், கடவுளிடத்தில் மட்டும் வந்து கண்ணீர் வடிக்க மாட்டோம். ஆனால் சாமுவேலுடைய முதல் நூலில் 1ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தை சொல்லுகிறது, அன்னா அன்று தன்னுடைய இயலாமையை
தன்னுடைய குழந்தை பெற முடியவில்லை என்ற அந்த சூழலை, என்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் என்னை வெறுக்கிறார்கள் என்ற சூழலை கண்ணீர் வடித்து எங்கே கொடுத்தார் என்றால் கடவுளின் பாதத்தில் கொடுத்தார். எனவேதான் அவர் அழகான ஆண்மகவை பெற்றெடுக்கின்ற பேறு பெற்ற ஒரு நிலைக்கு கடவுளால் உயர்த்தப்பட்டார். ஆக அன்புக்குரியவர்கள் சிந்தித்து பார்ப்போம். ஏனென்றால் திருவெளிப்பாடு புத்தகத்தில் 21ஆம் அதிகாரம் 4வது இறைவார்த்தை மிக தெளிவாய் சொல்லுகிறது, கடவுள் நம் கண்ணீரெல்லாம் துடைத்து விடுவார். இனி சாவு இராது, இனி அழுகை இராது, இனி எந்தவித அழிவுக்கும் நாம் உட்பட மாட்டோம் என்று கடவுள் நமக்கு வாக்குறுதி கொடுக்கிறார் என்று சொன்னால் அது எப்போது மறையும்? நாம் கடவுளிடத்தில் வடிக்கிற கண்ணீருக்கு அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். காரணம் ஒன்றே ஒன்றுதான். நாம் பார்க்கிறோம், திருவெளிப்பாடு புத்தகத்தில் 21:4 வாசித்த அதே ஒரு மறை உண்மையை எது சொல்லுகிறது என்றால் திருப்பாடல் 56:8 கடவுள் இவ்வாறு நம்ம சொல்லுகிறார், என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர், உமது தோற்பைகளில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர். அப்போ நம்ம வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரும், கோயிலில் உட்காந்துட்டு மணிக்கணக்கா நம்ம வடிக்கிறோம், கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறோம். பலரும் சொல்லுவாங்க, கண்ணீர் விட்டு என்னத்தை ஜெபிச்சு கிழிச்ச, என்ன கடவுளை உனக்கு கொடுத்தாரு, ஏன் உட்காந்து கோயிலில் போய் அழுதுகிட்டே இருக்கிற? பிரியமானவர்களே, கோவிலில் ஆலயத்தில் ஆண்டவரின் சன்னிதானத்தில் உட்கார்ந்து அழுகிற ஒவ்வொரு அழுகையையும் அவர் தனது தோற்பைகளில் சேர்த்து வைத்து கொண்டே இருக்கிறார். ஆக நம் கண்ணீரெல்லாம் துடைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆண்டவரின் பாதத்தில் அமர்ந்து அவர் நம் கண்ணீரை துடைப்பார் என்ற முழுமையான இறை நம்பிக்கையில் பயணிக்கிற பொழுது நிச்சயம் கடவுள் நம்மோடு இருக்கின்றார். ஆனால் பல நேரங்களில் நாம் சிந்திப்பது என்ன? கடவுள் என்னை கண்டுகொள்வதே இல்லை, கடவுள் என்னை காப்பாற்றுவதே இல்லை, கடவுள் எனக்கு இரக்கம் காட்டுவதே இல்லை, கடவுள் எதையுமே எனக்கு செய்வதில்லை என்று நாம் எண்ணுகின்றோம். பிரியமானவர்களே, 3 காரியங்களை செய்யுங்கள், நமது கண்ணீரெல்லாம் நம்முடைய வாழ்விலிருந்து கடந்து போகும். முதலாவதாக கடவுளிடத்தில் மன்றாடுங்கள். எரேமியா புத்தகம் 33:3 சொல்லுகிறது, என்னிடம் மன்றாடு, நான் உனக்கு செவி சாய்ப்பேன். இன்றைய பதிலுரை பாடல் பாருங்கள், அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்து. ஏசாயா புத்தகம் 38:10 நாம் வாசிப்பது போல அழிவின் குழியிலிருந்து என்னை எப்படி கடவுள் காப்பாற்றினார்? காரணம் என்ன? நான் கடவுளிடத்திலே மன்றாடுகின்றேன். முதலாவதாக நம் கண்ணீரெல்லாம் துடைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் கடவுளிடத்தில் வந்து அமர்ந்து மன்றாடுகிற பொழுது, ஜெபிக்கிற பொழுது, விண்ணப்பிக்கிற பொழுது, வேண்டுதல் செய்கிற பொழுது நிச்சயம் கடவுள் நம் கண்ணீரை காண்கின்றார். இரண்டாவது, அன்புக்குரியவர்களை, நாம் முழுமையாக கடவுளை நம்ப வேண்டும். என் கண்ணீரை கடவுள் போக்கி விடுவார், என் கண்ணீரை கடவுள் துடைத்து விடுவார் என்று நம்பிக்கையோடு இருக்கிற பொழுது, இதைத்தான் கலாத்தியர்கள் எழுதிய திருமுகத்தில் 1ஆம் அதிகாரம் 4வது இறை வார்த்தையிலே மிக அழகாய் சொல்லப்படுகிறது, இவரே நம் தந்தையாம் கடவுளின் திருவுளத்திற்கு ஏற்ப இன்றைய பொல்லாத காலத்தினின்றும் நம்மை விடுவிக்குமாறு நம்முடைய பாவங்களின் பொருட்டு தம்மையே ஒப்புவித்தார். ஆக இயேசு கல்வாரியில் இரத்தம் சிந்தி கண்ணீர் வடித்து நமக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார் என்றால் அந்த திரு இரத்தத்தின் மீது, திரு கண்ணீரின் மீது நாம் நம்பிக்கை கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயம் கடவுள் நம் கண்ணீரை கண்டு அதை நம்மிடமிருந்து அகற்றுவார். இது இரண்டாவது சிந்தனை. மூன்றாவது, அன்புக்குரியவர்களை, நம் கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும் என்றால் வேறு எதுவும் செய்ய வேண்டாம். மன்றாடுகிற நாம், நம்பிக்கையோடு இருக்கிற நாம் மனதிலே கொஞ்சம் மாற்றத்தையும் கொண்டு வர வேண்டும். கடவுள் இன்றைய நாளிலே நம் கண்ணீரெல்லாம் துடைக்க வேண்டும் என்றால் அவர் விரும்புவது நம்மிடத்தில் ஒரு மனமாற்றம் தான். இதைத்தான் பேதுருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் 3ஆம் அதிகாரம் 9வது இறைவார்த்தை மிக அழகாய் சொல்லுகிறது, கடவுள் எதையும் செய்வதில்லை, கடவுள் எதையும் கண்டு கொள்ளுவதில்லை, கடவுள் எனக்காக எதையும் செய்ய விருப்பப்படவில்லை என்று நாம் அங்கலாய்த்து கொள்ளுகிறோம். ஆனால் பதில் இவ்வாறு இருக்கிறது பாருங்கள். 2 பேதுரு 3:9 இவ்வாறு சொல்லுகிறது, ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சிலர் கருதுகின்றனர். ஆனால் அவர் அவ்வாறு காலம் தாழ்த்துவதில்லை, மாறாக உங்களுக்காக பொறுமையோடு இருக்கிறார், யாரும் அழிந்து போகாமல் எல்லாரும் மனமாற வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். ஆக சிந்திப்போம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இன்றைய நாளிலே கடவுள் நமது கண்ணீரை துடைப்பார். நாம் வடிக்கின்ற கண்ணீரெல்லாம் அவர் தமது தோள்பையிலே சேர்த்து வைப்பார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது 3 தான். மன்றாடுங்கள், நம்புங்கள், மனமாறுங்கள். இப்படி நாம் வாழுகிற பொழுது நிச்சயமாக இன்றைய முதல் வாசகம் பதிலுரை பாடலும் சொல்வது போல இறைவன் நம்மை காண்பார், நம்மை காப்பார், நமக்காக இருப்பார், நம் செயல்களை ஆசீர்வதிப்பார், நமது எண்ணங்களை ஏற்றம் பெறச் செய்வார். எல்லாவற்றுக்கும் மேல் அவர் நம்மோடு உடனிருந்து நமக்காக என்றும் செயலாற்றுவார் என்ற முழுமையான இறை தேடலோடு நாம் பயணிக்கின்ற பொழுது இவ்வாறு இறைவன் நமக்கு ஆசி வழங்குகிறார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 5:7 இவ்வாறு சொல்லுகிறது, அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில்
தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைவற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவிசாய்த்தார். நமக்கும் செவிசாய்க்கட்டும். ஆமீன். உனக்காக நான் தந்தேன் இறைவா, எனக்காக நீ தந்த வாழ்வேந்தி, உனக்காக நான் தந்தேன் இறைவா, இதை ஏற்று உனதாக மாற்றி அர்ப்பணில் ஏனை நீ இணைப்பாய் இறைவா, எனக்காக நீ தந்த வாழ்வேந்தி, உனக்காக நான் தந்தேன் இறைவா. அணையாத தீபம் உன் திரு இதயம் ஈற்றிட வந்தேன், என் சிறு அகலே உலகின் ஒளியாயிருப்பவனே, உன் கோயில் நானாக மாற்றிடுவாய், ஈற்றிடுவாய், மாற்றிடுவாய், இறஞ்சுகின்றேன், இறங்கிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையில் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். உம் நம்பிக்கையால் புனிதத்தில் வளர உதவும் உணவாகும் இவற்றை எந்நாளும் ஆற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாளையே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது ஆட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் அணிகளோடு நாங்களும் ஒன்றிணைந்து உமது ஆட்சியை புகழ்ந்தேத்தி ஒரே குடும்பமாய் இணைந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் முதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் உடல். அவ்வண்ணமேரவு விருந்தை அருந்திய கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தே தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஓம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டேன், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது துரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது துரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் இது நோக்குடன் செயல்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்று எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கண்ணீரை துடைக்கும் கடவுளை நோக்கி இருகரம் விரைத்து இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றி பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாய் வளமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திர எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் மன நிறைவையும் மனமகிழ்வையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவதற்காக வந்தவர். நாம் கண்ணீர் வடிக்கின்ற பொழுதெல்லாம் அதை அகற்றுகின்ற அருள் நிறைந்த கரமாக இருப்பவர் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். மன்றாடி நம்பி மனமாற்றம் அடைகிற பொழுது எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிற இயேசு ஆண்டவர் இவர்தான். இவருடைய இந்த விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமா. ஆண்டவரே, உம்முடைய அருள் கொடைகளை வெற்று கொண்ட நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோ. இவ்வாறு மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பது அவற்றின் மீட்பளிக்கும் பயணங்களில் வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கண்ணீரை அகற்றி நிறை ஆசிரை நோக்கி வழி நடத்தும் இறைவனை நம்பி சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. கடவுளின் கருணையுண்டு, அந்த
நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.